மகநதி. விஜயும், காவிரியும் ஒண்ணு சேராததுக்கு காரணமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ தான் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ இங்க காவிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வீட்டை காலி பண்ணிட்டு நேரா நம்ம கொடைக்கானலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனா லாஸ்ட்ல இங்க நம்ம குமரன் வந்து வண்டி புக் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதும் சாரதா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன் தம்பி ஏன் வண்டி புக் பண்ணல? என்னாச்சு அப்படின்னு கேட்க, யமுனா உடனே, இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்க்கலான்னு தோணுதுமா. என்ன பார்க்க போறீங்க? இல்லம்மா, இருந்தாலும் காவிரியுடைய வாழ்க்கை இருக்குல்லம்மா. ஏன் அவளுடைய வாழ்க்கை இப்பதான் நல்லா இருக்கு. புரியுதா? திரும்பவும் அவளை கொண்டு போய் அந்த பாடு கிணத்துல நினைக்காதீங்க. நாம ஊருக்கே போலாம் வாங்க அப்படின்னு சாரதா சொல்ல, இங்க குமரன் ஒண்ணு, இல்லத்த பக்கத்துல ஒரு ரூம் பார்த்துருக்கேன் அத்தை. கொஞ்ச நாளைக்கு நம்ம டைம் கொடுத்து பார்க்கலாம் அத்தை. ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அத்தை. நான் சொல்ல கேளுங்க அத்தை. எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க இருப்போம். அதுக்கப்புறமா நீங்க சொல்ற மாதிரி நாம ஊருக்கே போகலாம் அப்படின்னு குமரன் சொல்றாரு. இங்க சாரதா வேற வழி இல்லாம குமரனுடைய பேச்ச மீற முடியாம சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க கார் புக் பண்ணியிருக்கோம். கார் வந்தோடனே நாம பக்கத்துல இருக்கிற அந்த ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு இங்க குமரன் சொல்றாரு. சரின்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அப்போ இந்த வீட்டு சாவியை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு குமரன் சொல்றாங்க. உடனே இங்க காவேரி, இல்லம்மாமா நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சாரதா, எதுக்கு நீ இப்ப அங்க போற? நீ அங்க போய் ஏதாவது பேசி திரும்ப ஏழ்றை கூட்டத்துக்கா? நீ அங்க போய் கிழிச்ச வரைக்கும் போதும். நீ எதுவும் போக வேணாம். நீ இங்கே இரு. மாப்பிள்ள நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க சாவியை. காவிரி ஒண்ணு, மாமா நான் போயிட்டு வரேன் மாமா. சரி காவிரி நீ போயிட்டு வா அப்படின்னு குமரன் சொல்றாரு. சாரதா, மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் அவ போக வேணாம். அவ இங்கே இருக்கட்டும். இல்லத்த, என்னதான் இருந்தாலும் அவ இந்த வீட்டுல ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கா. தாத்தா பாட்டின்னு எல்லாரும் இருப்பாங்கல்ல. அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற விதமா அவ போயிட்டு சொல்லிட்டு வரட்டுமே. இதுல என்னத்த தப்பு இருக்கு? ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது அவ்வளவுதானே. போயிட்டு விட்டு விடுங்கத்த அப்படின்னு இங்க குமான் சொல்லவும் சாரதாவால மறக்க முடியாம அதையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இங்க காவிரியும் சாவி எடுத்துட்டு உள்ள போறா. உள்ள போறத பார்த்த தாத்தா உடனே, காவிரி வந்துட்டியாமா? எனக்கு தெரியுமா நீ வந்துடுவேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு நாள் எங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு தெரியும். பாவமா விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி என் தாத்தாவும் பேசுறாங்க. பாட்டியும் உடனே காவிரியை உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா காவிரி என்ன சொல்லுன்னு தெரியாம கையில பேக் வச்சுக்கிட்டு சாவியை கொடுத்துட்டு போறதுக்காக வெயிட் பண்றாங்க. இங்க தாத்தாவும் பாட்டியும் காவிரி முழுசா மனசு மாறி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து ராகினிக்கு வயிறுலாம் எரியுது. என்ன காவிரி வந்துட்டாளா? ஐயோ என்ன பண்றது இப்போ? இவ திரும்ப விஜய் செஞ்சுட்டானா அப்புறம் எல்லாமே வேஸ்டா போயிடுமே அப்படின்னு இங்க ராகினிக்கு என்ன பண்ண தெரியல. ராகினி வராங்க. என்ன காவிரி வந்துட்டியா திரும்பவும் அப்படின்னு கேட்க, பாட்டி ஒண்ணு, ஏன் உனக்கு என்னடி பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்காங்க. இல்ல பாட்டி திரும்ப வந்துட்டாளேன்னு கேட்டேன். நீ எப்படி கேட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் இங்கிருந்து போகணும், நீ சந்தோஷப்படணும் அப்படிதானே? என்ன ஒரு கீழ்த்தரமான புத்தி தெரியல உனக்கு. சி அந்தாட போமால அப்படின்னு ராகினி சொல்லிட்டு பாட்டி போய் இங்க விஜய் எழுப்புறாங்க. விஜய் எழுப்பி விஜய் கீழே கூட்டு வராங்க. விஜய் ஓடி வந்து பாக்குறாரு. இங்க காவிரிக்கும் விஜய் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. காவிரியை பார்த்த விஜய்க்கும் அன்பு அதிகமா இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே பேசிக்காம அப்படி நிக்கிறாங்க. இங்க விஜய் கூப்பிட்டா இங்கே இருந்துடலாம் அப்படின்னு காவிரி நினைக்கிறாங்க. காவிரி உள்ள வந்துட்டா அவளை எப்படிதான் இருக்க வச்சிடணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஆனா அதை தவிர ரெண்டு பேரும் மாத்தி எதுவும் பேசவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இங்க நிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு காவேரி முடிவு பண்ணிட்டு, தாத்தா இது மாதிரி உள்ள வாமா, ஏன் பண்ணிட்டு இருக்க, உள்ள போ அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. இல்ல தாத்தா, நான் இங்க இருக்கிறது வரல. இங்க இருக்க வரலையா? அப்ப எதுக்குமா வந்திருக்க? இல்ல தாத்தா, நாங்க வீட்டை காலி பண்றோம். சாவியை கொடுத்துட்டு கடைசியா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் போயிட்டு வந்தேன் தாத்தா அப்படின்னு இங்க காவேரி சொல்லவும் அதை கேட்டு தாத்தா பாட்டிலேருந்து நம்ம விஜய் வரைக்கும் எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அதை கேட்டதுன்னா ராகினிக்கு சந்தோஷம் தாங்கல. அப்பா அவ அப்போ கிளம்பிட்டா, இனிமே இங்க இருக்க மாட்டா, இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. இங்க ராகினி இங்க காவிரி கொடுத்துட்டு திரும்பி போறாங்க. எப்படியாவது நம்மள விஜய் போகாத காவிரி, நில்லு காவிரி, இங்கே இரு காவிரின்னு கூப்பிட மாட்டாரா? நம்ம கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்க மாட்டாரா அப்படின்னு இங்க காவிரியுடைய உள் மனசு இயங்குது. ஆனா விஜய், அப்போ எல்லார் முன்னாடியும் கூட நீ வந்து எதையுமே பத்தி பேச மாட்டல. உங்க வீட்டுல இருக்கவங்க முன்னாடி தான் என்னை பத்தி எதுவும் பேசாம அமைதியாவே இருக்க. ஆனா இந்த வீட்டுல எல்லாருமே உனக்கு ஃபேவரா தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட உன்னால இந்த வீட்டுல இருக்கும்போது கூட என்கிட்ட பேச பிடிக்கல. அப்போ அந்த அளவுக்கு உனக்கு என் மேல வெறுப்பு இருக்கு அப்படிதானே? அப்போ நான் தான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். அப்போ நீ என்ன உண்மையா காதலிக்கல அப்படின்னு விஜய் தனக்குள்ள கேட்டுக்கிறாரு. சரி, அப்படி போறவளை நம்ம என்னதான் புடிச்சு வச்சாலும் கண்டிப்பா இருக்க மாட்டா. அவளுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு துளி கூட விருப்பம் இல்லை போல.
சரி போகட்டும் அப்படின்னு விஜய் அழுதுகிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே நிற்கிறாரு. இங்க காவேரி, அப்போ விஜய்க்கு நம்ம மேல அன்பே இல்லையா? நாம போயிட்டு வான்னு சொல்லிட்டு போறோம். ஆனா ஒரு வார்த்தை நில்லு காவேரி, ஏன் காவேரி போற? உன்னால இங்க இருக்க முடியாதா? அப்படின்னு விஜயால கேட்க முடியலையே. அப்ப விஜய் நம்மள காதலிக்கலையா? அப்படின்னு காவேரியும் போறாங்க. ஸோ விஜய்க்கும் காவேரிக்கும் உள்ளுக்குள்ள என்னதான் அன்பு இருந்தாலும் அது வெளிக்காட்டிக்க முடியாத அந்த ஈகோவால 2 பேருமே பிரியறாங்க. இங்க நிவின் கார்ல வராரு. கார்ல வந்ததும் இங்க வெயிட் பண்றாங்க. காவேரியும் வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாருமே கார்ல அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அத பார்க்குற விஜய் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. காவேரியும் விஜய் நம்மள கூப்பிட மாட்டாரா அப்படின்னு அப்படியே போறாங்க. ஸோ இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா குமரன் இங்கேருந்து பக்கத்து ஏரியாவுல ஒரு சின்னதா ஒரு வீடு பார்த்துருக்காரு. அந்த வீட்ல போயிட்டு எல்லாருமே ஸ்டே பண்றாங்க. இங்க விஜய் பயங்கரமா அழுகுறாரு. பாட்டி வந்து விஜயை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா விஜய் எதையுமே ஏத்துக்கிறதா இல்ல. இல்ல பாட்டி, அவ கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. அவளுக்கு இப்போ அவங்க வீட்ல சொல்றதுதான் முக்கியமா தெரியுது. நான் முக்கியமா படல. நான் பண்ணது தப்பு தான் பாட்டி. அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டது தப்பு தான். இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த கான்ட்ராக்ட்ல அவளும் தானே சைன் பண்ணியிருந்தா. சைன் பண்ணி தான் இங்க வந்தா. நான் ஒண்ணும் அவள ஏமாத்தலையே. ஆனா அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டது உண்மை. அந்த மாதிரி என்னைக்காவது நானும் அவளும் வாழ்ந்துருக்கோமா? எந்த அளவுக்கு அன்பு, சந்தோஷமா, பாசமா வாழ்ந்தோம். ஆனா அவ எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லி இங்க விஜய் ரொம்பவுமே புலம்புறாரு. இந்த பக்கம் பார்த்தா காவேரியும் போயிட்டு அங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாளு இங்க காவேரி இதுக்கு மேலே வீட்ல இருந்தா அதே ஞாபகமா இருக்கு. நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா வீட்ல இருக்க யாருமே அதுக்கு ஒத்துக்கல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ வெளியில போன வரைக்கும் போதும். நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இங்க காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறமா குமரன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, இல்ல அத்த, அவங்க இங்கேயே இருந்தானா அவளுக்கு அதே ஞாபகமா இருக்கும். அவ என்ன இப்போ வேலைக்கு தானே போறேன்னு சொல்றா. கண்டிப்பா எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு அத்த. நாம ஃபீல் பண்ற அளவுக்கு அவ எதுவும் பண்ண மாட்டா. அவ போயிட்டு வரட்டும் அப்படின்னு குமரன் சப்போர்ட் பண்றாங்க. சரின்னு காவேரியும் அங்கேருந்து கிளம்பி ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. அப்படி ஒரு கம்பெனில போய் அவங்க வேலை கேட்குறாங்க. வேலை கேட்கும்போது அந்த கம்பெனில வேலைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு காவேரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு அந்த லாயர் வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் கம்பெனிக்கு போற லாயர் அங்கேயும் வராங்க. அந்த லாயர் பார்த்துட்டு, மேடம் நீங்க காவேரி தானே அப்படின்னு கேட்க, ஆமா சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மேடம் இங்க உட்காந்துருக்கீங்க? ஏன் என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார் ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேலை விஷயமா வந்தீங்களா? என்ன மேடம் உங்களை சார் கம்பெனிக்கு எம்டி ஆக்குறேன்னு சொன்னாரு. நீங்க என்னன்னா இங்க வேலை விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, புரியல சார் என்ன சொல்றீங்கன்னு நீங்க. என்ன மேடம் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக கையெழுத்துலாம் வாங்கணும் நான் ஒரு பத்திரத்துல. ஆமா சார். அதெல்லாம் எதுக்கு நினச்சிங்க? உங்கள அந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்கணும். அவருடைய ஷேர்ல உங்களுக்கு 50% ஷேர் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மேடம் உங்க பத்திரத்துலலாம் கையெழுத்து வாங்கினாரு. கடைசியா ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் மிஸ்ஸிங். அதை நீங்க கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அந்த கம்பெனி எம்டியா நீங்க ஆயிருப்பீங்க. அதுக்காக சர்ப்ரைஸ் எல்லாம் அவர் நிறைய பண்ணாரு மேடம் அப்படின்னு சொல்ல, காவேரிக்கு அப்பதான் எல்லாமே புரிய வருது. ஸோ நம்ம விஜய் நம்மள்ட்ட கையெழுத்து வாங்கினது எல்லாமே அப்போ அதெல்லாம் அந்த கான்ட்ராக்ட் மேட்சுக்காக இல்லையா? அப்போ நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு புரியுது காவேரிக்கு. காவேரி ஒண்ணு, சார் எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, வக்கீலும் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் சார் அந்த கம்பெனி ஷேரிங் எல்லாத்தையும் உங்க பேர்லயும், அந்த கம்பெனிக்கு புதிய எம்டியாவும் உங்களை தான் மேடம் ரெடி பண்ணாரு. ஆனா லாஸ்ட் மினிட் நீங்க கூட அன்னைக்கு வந்துட்டு மேல வராம போயிட்டீங்களே கார்ல. அன்னைக்கு அப்புறம் அடுத்த நாள்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாரு. அதை கேட்டதும் காவேரிக்கு, ஆஹா அப்போ நாம தப்பா புரிஞ்சுட்டோமா? அப்போ விஜய் வந்து நல்ல மைண்ட் செட்ல தான் இருந்திருக்காரு. அவர் நம்மள மனைவியை ஏத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அதனால தான் நமக்காக இவ்வளவு தூரம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவர் சர்ப்ரைஸ் பண்ற பேர்ல பண்ணது எல்லாத்தையும் நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு காவேரிக்கு எல்லாமே அப்பதான் புரியுது. உடனே இங்க விஜய் பார்க்க ஓடுறாங்க. ஓடி போயிட்டு தாத்தாட்ட கேட்குறாங்க. தாத்தாவும் சொல்றாரு, ஆமா காவேரி, அவன் உனக்காக நிறைய பண்ண ரெடியா இருந்தாமா. ஆனா நீ தான் அதுக்குள்ள அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க காவேரி ரூமுக்கு ஓடுறாங்க. விஜய் படுத்துட்டு அழுதுட்டு இருக்காரு. விஜய் பார்த்த காவேரி, விஜய் அப்படின்னு சொல்லும்போது, என்ன காவேரி வந்துட்டியா? நீ வந்திருக்கிறது இது எல்லாமே கனவுன்னு எனக்கு தெரியும். நீ என்ன எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தாலும் சரி, நான் அதை பத்தி கவலைப்பட போறதா இல்ல. நான் உன்னை என் மனசு ஃபுல்லா வச்சிருக்கேன். ஆனா அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. உன்னை இந்த வீட்டுடைய மகாராணி ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆபீஸோட எம்டி ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய ஒட்டுமொத்த லவ்வையும் உன் மேல காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னை எதையுமே புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. என்ன ஒரு மனுஷனோட மதிக்காம தூக்கி போட்டு போயிட்டார. இனிமே நான் எப்படி இருந்தா என்ன காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் அழுகுறாரு. அப்பதான் காவேரிக்கு புரியுது எல்லாமே.
ஸோ நாம விஜய எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், விஜய் நமக்காக எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுட்ட காவிரி ஓடி போய் விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பதான் விஜய்க்கு தெரியுது இது எல்லாமே கனவு இல்ல நினைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு, காவிரி வந்துட்டியா காவிரி, வந்துட்டியா, இப்பயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு விஜய் பயங்கரமா அழுகுறாங்க. காவிரி ஒண்ணு என்னை மன்னிச்சிருங்க விஜய், நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்ச உடனே திரும்பவும் நீங்க இந்த டாக்குமெண்ட்லலாம் கையெழுத்து வாங்கின உடனே எங்கடா திரும்பவும் புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்களோ அப்படின்னு நான் உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன்க்கா விஜய், என்னை மன்னிச்சிருங்க விஜய், உங்க மேல வச்சிருக்க அன்பு பாசம் எல்லாமே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு காவிரி விஜயை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்த தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா காவிரி விஜய் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா இதை பார்த்த ராகினிக்கு அங்க வையெல்லாம் எரியுது. ஆஹா என்ன இது, ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்களே, இவங்கள ஒன்று சேர விடக்கூடாது, என்ன பண்றது இப்போ அப்படின்னு ராகினி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி போனா கதை எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை எனக்கு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.